இதில் ஒரு கிரகஸ்தாசிரமத்தோட தர்மத்தை ஆண்டாள் அழகாக புரிய வச்சுருக்கா. வராகனை பார்த்து நாம் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். மனைவி எப்படி நடந்துக்கணுங்கிறத முதல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும். இதில் முதல் ஏதோ சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துட்டுருக்கு. இந்த திருமண வாழ்க்கை ஹாப்பியாக மேரீட் லைஃப்பை எப்படி கொண்டு போகிறது தெரியலையே சுவாமி. நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். இதுக்கு ஆண்டாள் ஒரு பதில் சொல்லியிருக்கா. யாருக்கிட்டேருந்து கற்றுக்க சொல்லியிருக்கா தெரியுமா? வராகன்டேருந்து கற்றுக்க சொல்லியிருக்கா. ஹாப்பியாக கல்யாண வாழ்க்கை இருக்கணும்னா நீங்கள் வராக நாட்டம் இருக்கணும். இருந்தேன்னா உங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். என்ன சுவாமி கல்யாணம் அதில் போய் வராகங்கிறது ஒரு பன்றி அவதாரமாக அவரை மாதிரி இருந்தால் எப்படி ஹாப்பியான மேரீட் லைஃப் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்னா ஆண்டாள் அதை அற்புதமாக தன்னோட பாசுரத்தை சாய்ச்சிருக்கா. பாசி தூத்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க. ஏதோ சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துட்டுருக்கு. இந்த திருமண வாழ்க்கை ஹாப்பியாக மேரீட் லைஃப்பை எப்படி கொண்டு போகிறது தெரியலையே சுவாமி. நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். இதுக்கு ஆண்டாள் ஒரு பதில் சொல்லியிருக்கா. யாருக்கிட்டேருந்து கற்றுக்க சொல்லியிருக்கா தெரியுமா? வராகன்டேருந்து கற்றுக்க சொல்லியிருக்கா. ஹாப்பியாக கல்யாண வாழ்க்கை இருக்கணும்னா நீங்கள் வராக நாட்டம் இருக்கணும். இருந்தேன்னா உங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். என்ன சுவாமி கல்யாணம் அதில் போய் வராகங்கிறது ஒரு பன்றி அவதாரமாக அவரை மாதிரி இருந்தால் எப்படி ஹாப்பியான மேரீட் லைஃப் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்னா ஆண்டாள் அதை அற்புதமாக தன்னோட பாசுரத்தை சாய்ச்சிருக்கா. பாசி தூத்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இதில் மேலோட்டமாக பார்த்தேன்னா பூமாதேவியை ரட்சணை பண்ணுறதுக்காக வராகவதாரம் எடுத்துட்டு பெருமாள் வந்தார். பன்றியாக உருவெடுத்து வந்தார். அப்படி உருவெடுத்து வந்தவன் தான் இப்போது ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொழி இருக்கான். இதுதான் இதோட அர்த்தம். ஆனால் இதில் ஒரு கிரகஸ்தாசிரமத்தோட தர்மத்தை ஆண்டாள் அழகாக புரிய வச்சுருக்கா. இதை மொத்தம் நம்ம 6 பகுதிகளாக பிரித்து 6 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும். இதில் 2 பக்கத்தில் இதில் ஒரு கணவன் அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வராகனை பார்த்து நாம் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். மனைவி எப்படி நடந்துக்கணுங்கிறத மகாலட்சுமி பார்த்து அவள் தெரிஞ்சுப்பா. முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கணுமோனும். எப்போவுமே அடுத்தவா சரியாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாலே அது நல்ல கல்யாண வாழ்க்கையாக இருக்காது. ஒரு மேரேஜ் லைஃப் நல்லபடியாக இருக்கணும்னா அவள் சரியாக இருக்கணும் அவன் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாம் நன்னா கரெக்டாக இருக்கணும், நாம் சரியாக இருக்கணும்னு நம்ம நினைக்க வரக்க தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறேன்னா வராகனை பார்த்து நாம் என்னென்ன விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாசுரத்தை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு அந்தந்த இடத்துல 6 விதங்களாக வராக நாயனாட்டேருந்து நாம் கற்றுக்க போகிறோம். இதில் முதல்ல பாசி தூர்த்து, இதான் முதல். அப்படின்னா உங்கள் எல்லோரும் தெரியும், ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை ஒரு பாய் போல் சுருட்டி சமுதிரத்துக்கு அடியில் கொண்டு போய் வச்சுட்டான். அவன் சமுதிரத்தை வச்சதுனால தண்ணியிலேயே ரொம்ப நேரம் ஒரு பொருள் இருந்ததுன்னா என்ன ஆகும்? பாசி படிஞ்சு போயிடும்.
அதனால் பூமாதேவியோட திருமேனி பூரா பாசி படிஞ்சு போயிடுது. அதான் பாசி தூர்த்து கிடந்த அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன ஆண்டாள் நமக்கு சொல்ல வரா அப்படின்னா, பெருமாள் எப்படி வந்தார்னா, பார்மகற்கு போய் அழுக்கேறி இருக்கும் பூமி பிராட்டியை காக்க. அதாவது பூமி பிராட்டி ஏற்கனவே பாசியில் அழுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் மட்டும் சர்வலங்கார பூஷிதனாக வந்தான்னா அது ரசிக்கிறமான ஒரு தாம்பத்தியமாக இருக்காது. எப்படின்னா, அதனால தான் என்ன பண்ணார், பன்றி உருவாக எடுத்துட்டார் பெருமாள். எப்படின்னா, அவள் அழுக்கில் இருக்கா, கஷ்டப்பட்டு இருக்கா, நான் மட்டும் பட்டு பீதாம்பரம் போட்டுண்டு சர்வ அலங்காரம் பண்ணிட்டு வந்தால் அது நன்னா இருக்காது அப்படின்னு தான் நீர்வாரா பன்றியா. அதாவது பன்றிக்கு ஒரு சில இடங்கள்லேருந்து தண்ணி வரும். தண்ணி அது நமக்கு நம்ம பார்க்கும்போது ஜுப்சியாக இருக்கும், அருவருப்பான ஒரு விஷயந்தான் அது. அந்த மாதிரி ஒரு உருவை எடுத்துட்டு பெருமாள் ஏன் வந்தார்னா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனைவி கஷ்டப்படும்போது கணவன் சுகத்தை அனுபவிக்கக்கூடாது. இன்னும் அடியனோட ஆச்சாரியன் தெரிவிப்பார், மனைவி ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கான்னா பெட்டில் மஞ்சத்தில் படுத்துட்டு தூங்கக்கூடாதுன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். சேர்ந்து இருந்தால் தான் படுக்கையில் படுக்கணும், இல்லைன்னா கீழே கட்டாந்தரையில் தான் படுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ இதுலேருந்து அவள் கஷ்டப்பட்டு அழுக்கேறி உடம்பாக இருக்கும்போது தான் அலங்காரமாக வந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக பெருமாள் பன்றி உருவத்தை எடுத்துகிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாத, அவள் கஷ்டப்படும் போது தான் சுகமாக அலங்காரம் பண்ணிட்டு வந்தால் அந்த தாம்பத்தியம் நல்ல தாம்பத்தியமாகவே இருக்காது. ஸோ முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், அவள் கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்தில் நாமளும் அன்வைக்கணும், அந்த கஷ்டத்துலேருந்து அவளை காப்பாற்றணும். இது குழந்தை வளர்ப்புலேருந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் என்னென்ன பெரிய விஷயம் இருக்கோ, நாளை கல்யாண காலத்து வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நம்மளோட பங்கு கட்டாயம் இருக்கணும். இதை தான் அவங்களும் எதிர்பார்ப்பா, நாமளும் செய்யணும். இதை தான் வராகன் முதல் விஷயத்தை காட்டியிருக்கார்.